நடந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியும், உண்மைகள்லாம் மக்களுக்கு தெரியும். பழி வாங்குறதுனா என்ன பழி வாங்குங்க, என் தொண்டர்களை பழி வாங்காதீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது நடந்த விஷயங்களுக்கும் நமக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லைன்ற மாதிரியான விஷயத்தை வைக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஆறுதல் சிம்பத்தி தேடுறார். சிம்பத்தி, அதாவது அவங்க இவர் இவர் போகாதனால கோபமாக இருக்காங்க இல்லையா தொண்டர்கள், அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு சிம்பத்தி தேடுறார். மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தி தேடுறார், நடுநிலை மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தி தேடுறார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடுநிலை மக்களுடைய பார்வை இருக்குல்ல, விஜயை பற்றின பார்வை அது கொஞ்சம் மாறி இருக்கு. முதல்ல வந்து திமுகவுக்கு மாற்றா வந்திருக்காரு, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு வந்து இவர் வந்து இவ்வளவு இழப்பு நடந்த பிறகு கூட ஒரு அரசியல் தலைவரை அங்கே போய் பார்க்காத இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து இவங்க கட்சிக்காரங்க இவர் பின்னாடி இருப்பாங்க. அது என்ன நடந்தாலும் நடுநிலை மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவர் எப்படி ஒரு கட்சி தலைவராக இருக்க முடியும், இவ்வளோ பேர் அவங்க ஆட்களை இறந்து போயிருக்காங்க, இவர் போகாத 3 நாள் இங்கேயே உட்காந்துருக்காரு, இவர் எப்படி ஒரு சிறந்த அரசியல் தலைவராக இருக்க முடியும், இவர் எப்படி நாட்டு மக்கள் மேலே அன்பு செலுத்த முடியும், நாளைக்கு இதே மாதிரி ஒரு முதல்வரான ஒரு சம்பவம் நடந்தால் அவர் போக மாட்டார் அவர். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, நடுத்தர மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நடுநிலை மக்களுடைய கருத்துக்கள் இருக்குல்ல, விஜய் பற்றின அந்த அரசியலுக்கு அவர் மாறி வர விஷயங்களில் விஜய் பற்றின கருத்துக்கள் வந்து நடுநிலை மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலாக அவர் நடந்து கொண்ட முறை வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு.